அன்பு சொந்தங்களுக்கு மாலை வணக்கம். நாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இன்றைக்கி சாயந்தரம் காஃபி குடிக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிடணுமேனு தோணுச்சு. என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படி ஆலோசிக்கும்போது தான் பேத்தி ஹருணி, பாட்டி இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை யாருமே இந்த ரெசிபி காட்டியிருக்க மாட்டாங்க. நம்ம உளுந்து வடை, ஆமை வடை, பருப்பு வடை தான் சாப்பிட்ருக்கோம். இந்த நூடுல்ஸோட எப்படின்னு நீங்கள் செஞ்சு காட்டுங்கன்னு அவங்க சொன்னதுனால இன்றைக்கி இது செஞ்சு பார்க்கலான்னு நினச்சிருக்கேன். நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். எந்த நூடுல்ஸாலும் பரவாயில்ல. அது வேக வைக்க போகிறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொதி வரும்போது பாதி நூடுல்ஸ் தான் போட போகிறேன். நூடுல்ஸ் செய்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, ரொம்ப ஈஸிங்க. நான் பாதி எடுத்திருக்கேன், பாதி போடுறேன். இந்த மசாலா பவுடரும் பாதி போட போகிறேன். இது வேக வச்சு எடுக்கணும். வேகட்டும். வேக வச்ச நூடுல்ஸ் ஆறின உடனே இந்த பவுலில் போடுறேன். இது கூட நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். கடலை மாவு இல்லாட்ட மைதா மாவோ கோதுமை மாவோ நம்ம சேர்த்துக்கலாம். அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். சிறிதளவு கறிவேப்பிலை, சிறிதளவு மல்லியில் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, தேவையான உப்பு. காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா இனி பிசைஞ்சு எடுக்கணும். வடை பதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டுங்க. பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸி, செலவு கம்மி. தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெயோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இன்னும் நிதானமாக வெந்து கிடைக்கும். நம்ம வடை செய்கிற மாதிரி தான் இன்னும் திருப்பி போட போகிறேன். நூடுல்ஸ் வடை எவ்வளோ வாசனையாக இருக்குது. இங்கே இன்றைக்கே செஞ்சு வீட்டுள்ளவங்க அசத்துங்கம்மா. 5 நிமிஷம் கூட ஆகலை செய்யுது, டைம் எடுத்தது. முறுமுறை வந்தப்பறம் நம்ம அதை எடுக்கலாம். அரை பேக்கெட் மேகி நூடுல்ஸில் 6 நூடுல்ஸ் கிடச்சதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, முறுமுறான்னு இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் செய்து கொடுங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு லவ் யூமா. அது மாதிரி இந்த ரெசிபி சொல்லித்தந்த பேத்தி ஹருணி, லவ் யூமா, பைமா.